எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்பிக்கையோடு என்னோடய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் நான் எல்லாத்துக்கிட்டையும் திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான். இந்த கம்பெனி இது ஜஸ்ட் லைக் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி உருவாகி போகிற கம்பெனி இல்லை. இதோட உயரம் வானம், இதோட அளவு உயரம் உத்வேகம் எல்லாமே வானளவு இருக்கிற விஷயம். த லிமிட் இஸ் த ஸ்கை. ஓகே, எல்லாருமே ப்ராக்டிக்கலாக ஸ்ரீலங்கா வந்தீங்க, எல்லாருமே பார்த்தீங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது, என்ன விஷயம், எல்லாருமே அதை உள்நோக்கி உற்று கவனித்து நம்ம திரும்பி வந்து 20 நாள் ஆச்சு. ஓகே, எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ பேமெண்ட் டிலே, இப்போ இந்த நம்ம புது பிளான் 31 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 மாதம், இப்போ கிட்டத்தட்ட நம்ம 6 பே அவுட்டை கடந்து வந்திருக்கோம். 6 பே அவுட் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. ராயல்ட்டிஸ், நம்ம ரெகுலர் பிளான், எஃப்என்பி, எஃப்ஏபி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாயை நம்ம பே அவுட்டாக வெளியில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது நிதர்சனமான உண்மை. இப்போது ஸ்ரீலங்காவில் நான் உங்கள்கிட்ட காட்டினேன், ஒரு வேர்ஹவுஸ் காட்டினேன், இன்னொரு வேர்ஹவுஸில் ரைஸ் காட்டணும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதிக்கு கம்பெனியில் ஒரு 400 to 500 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் மட்டுமே வச்சுருக்குறோம். அரிசி வச்சுருக்கோம், வீட் வச்சுருக்கோம், ரெட் சில்லிஸ் வச்சுருக்கோம். இது வந்து உணவு பதுக்கல் கிடையாது. இப்போது ரைஸ் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரைஸை நம்ம சேல் பண்ணி நம்ம கமிட்மெண்ட் என்னவோ அதுக்கான ப்ராஃபிட் நம்ம வெளியில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நடைமுறை. இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் ரொட்டீனாக நம்ம பொருள் அனுப்புவோம், பணம் வரும். இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தோம். இப்போது ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, அங்கே இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சுற்றி இருக்கிறீங்க, ஏன் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, கடைசியாக கீழே 1 லட்ச ரூபா பணம் போட்ட ஆட்கள் கூட ஒரு சாதாரண நம்ம பேப்பர் நியூஸையோ டிவி நியூஸையோ பார்த்துட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆகி அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் இன்றைக்கி தான் இலங்கையில் சம்பாதிக்கக்கூடிய நேரம். இன்னும் ஒரு 3 மாதத்து டு 4 மாதத்தில் இந்த விஷயத்தை கவர்மெண்ட் நார்மல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு $1 பில்லியன் நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ண போகுது. அது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு மட்டும். ஸோ இப்போ டாலர் ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு எல்லா கவர்மெண்ட் உட்காந்து முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அடுத்த விஷயம், நம்மளோட அமௌண்ட் எல்லாமே பொருள் ஸ்டாக்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேமெண்ட் வந்து 1 மாதம் கொடுக்காம தள்ளி போடலை யாருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் இதாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கேட்டுட்டு தான் நான் முடிவே பண்ணேன். நம்ம டிசம்பர் மாதம் பேசினப்போ நான் பெருசாக பிஸ்னஸை வெயிட் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து இவ்வளோ நாள் ஸ்மூத்தாக போச்சு, இப்போ இதாகுது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ஒரு வேகத்தடை ஆகுது அப்படின்னு யாரும் உள்மனசில் ஒரு விதமான பய உணர்வை எல்லாத்துக்கும் வரதா நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து இப்போது மார்ச் இயர் எண்டு பொதுவாக எல்லாத்துக்குமே, ஏன் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போய் கேளுங்க, அவங்க வந்து மார்ச் இயர் எண்டு சார் முடிட்டு சார் தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாதம் 200 கோடி ரூபாய் மக்களுக்கு ப்ராஃபிட்டாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு 1000 to 1200 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருந்தால் தான் இந்த 200 கோடி ரூபாய் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியில் தர முடியும். இந்த 1000 கோடியில் இன்றைக்கி ஒரு 500 கோடி ரூபாய் 450 to 480 கோடி ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக் மட்டுமே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நாளைக்கு கிளியர் பண்ணுறப்ப இன்னும் 10% ப்ராஃபிட் சேர்த்து தான் நம்மளுக்கு வரும். பட் அது ரன்னிங்கில் தான் கொண்டு வர முடியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் டிலேயில் பண்ணுறோம். ஓகே, சில கஷ்டங்கள் டாப் லெவல் லீடர்ஸ்க்கு, என்னோடய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு, ஸ்ரீலங்கா வந்தவங்க அச்சீவ் பண்ணி வந்தவங்க எல்லாத்துக்குமே ஓகே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேமெண்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு, நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு என்னவோ நீங்கள் பண்ணி தரீங்க. ஓகே, அது நான் வந்து தலை தார்ந்து நான் உங்களை வணங்குகிறேன். இந்த எஃபர்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி சொல்லி. பட் யார் சொல்கிறதையும் எதுக்காகவும் யாரும் டிஸ்டர்ப் ஆகிட வேண்டாம். இந்த விஷயம் இன்னொரு 15 நாள் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே சரியாயிடும். ஓகேவா? இதில் ஏன்னா இவ்வளோ பெரிய பப்ளிக்கில் இருந்துட்டு நம்ம ஒரு சின்ன செங்கல், ஒரு அஸ்திவாரத்தில் ஒரு சின்ன கல் பிரச்சனையானாலுமே அஸ்திவாரத்துக்கே பிரச்சனை வரும். ஸோ
கொஞ்சம் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி யார் யார் பேசுகிறாங்களோ, யார் யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட புரிய வைங்க. கம்பெனி வந்து சும்மா நீ வாழ்க்கையில் 10ஓட 15 இருக்கிற கம்பெனி இல்லை, முறையாக சம்பாரித்து கொடுக்குற கம்பெனி, நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்த கம்பெனி. ஸோ அதுக்கான நம்ம விஷன் எல்லாருமே தொலைநோக்கு பார்வையில் நம்ம வச்சுருக்கிறோம். சும்மா இன்றைக்கி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில் சனி பிடிச்சா ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த சனி பிடிச்ச காலங்களெல்லாம் கடந்து வந்துட்டோம். இனிமேல் ஏற்றம் தான் நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி பெயின், இதெல்லாம் தற்காலிக வலி நம்ம மனசுக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம கடந்து வந்துடுவோம். ஸோ இன்னொரு 1 மாதம் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாகிடும். ஸோ ஸ்டாக்ஸ் நார்மலாகுது. இப்போ நம்ம துபாய் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட துபாயில் பெரிய ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கிட்ட டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கோம். பல ஹெல்ப்ஸும் நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது, கிளைண்ட் சைட்லேருந்து வருது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு கிளியர் பண்ணிட்டோம்னாவே நம்ம அடுத்த ஒரு 4-5 பே அவுட்டுக்கு சர்ப்ளஸாக நம்ம இருப்போம். ஸோ அதுக்குண்டான வேலைகளும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி எப்படி சம்பாதிக்குங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஸோ பே அவுட் முக்கியம்தான். ஸோ அதுக்கு சைமல்டேனியஸாக நம்ம அந்த தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் முக்கியம் தானே. ஸோ அதனால் டைமுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு எல்லாருமே நம்மளை ஒரு டெஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே இன்டைரக்டாக டெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ என்ன விஷயன்றதை புரிய வைங்க. கம்பெனி எதனால டிலே ஆகுது, ஸ்ட்ரகிள்லாம் கிடையவே கிடையாது. நான் இன்றைக்கும் வேணா நான் என்னோடய எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு 10 நாள் எல்லாத்தையும் சேல் முடிச்சுட்டு வந்துடலாம். நான் திருப்பியும் அந்த ரொட்டேஷன் கொண்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் 100 நாள் ஆயிரும். ஸோ அதோட வலி வேதனைகள் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கம்பெனியில் இருக்கிறது ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாமே ஸ்டாக்காக வச்சுருக்கேன். நம்மளுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் பாதித்ததுனால மட்டுமே தான் ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்லைட் டிலே பண்ணுற பேமெண்ட்ஸ், மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நான் எல்லாருமே நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள். 2025 நான் சொன்னேன், ஓகேவா? என்னோடய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் யார் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் நான் என்ன கொடுப்பேன்றது ஸ்ரீலங்காவில் நான் பதிவு பண்ணேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போது நீலமேகம் சார் மட்டும்தான் அவர் வந்து ஐஇ கோட் வரைக்கும் போயிருக்கார். மற்ற யாருமே இன்னும் வந்து என்ன அப்டேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்னும் யாருமே தெரியல, ஓகேவா? ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கம்பெனியை முன்னிலைப்படுத்தி கொண்டு வாங்க. 10 நாள் வேலை தான், எல்லாமே நம்ம அவங்கவுங்க விட்டுட்டோம். ஸ்ரீலங்காவில் எல்லாருமே பேசணும், சரி சொன்னீங்க, எல்லாருமே விட்டுட்டீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு ஒரு கம்பெனி ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஇ கோடு எடுத்துகிட்டு என்கிட்ட பேசுங்க, ஓகேவா? ஸோ இது வியாபாரம் ரீதியாக வர சின்ன சின்ன தடங்கல்கள், அவ்வளோதான். பட் இதை ஈஸியாக நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ இந்த பே அவுட்ஸ் ஓகே, அடுத்த பே அவுட் ஃப்ரீ ஆயிரும், அதுக்கு அடுத்த பே அவுட்லாம் இன்னும் ஃப்ரீ ஆயிரும். ஸோ நம்ம கம்பெனி வேறு லெவல் கம்பெனிங்கிற மாதிரி எல்லாரோட மனசுலையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது வந்து யாரும் நம்மளோட அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கக்கூடாது, சரியா? ஸோ எந்த இடத்துலையும் மனம் தளராமல் நம்ம இருக்கணும். வயசு எனக்கு 35 தான். ஸோ நான் எவ்வளவோ பட்டுட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ கஷ்டம் தாண்டியெல்லாம் வந்துட்டோம். ஸோ ஒரு 100 படி உள்ள டார்கெட்டில் 90 படிகள் நம்ம ஏறிட்டோம். இன்னொரு 10 படிகள் சாதாரணமாக ஏறிட முடியும். அதுக்கப்புறம் அதோட அந்த வாழ்க்கை, அந்த உயரத்தில் போய் நம்ம பார்க்குற வாழ்க்கை, அது மிகப்பெரிய சக்ஸஸை நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் நான் 100வது படிக்கு போயிடுவேன். ஸோ உங்களை எல்லாத்தையுமே 100வது படிக்கு ஈஸியாக கைப்பிடிச்சி கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பாருங்கள், ஓகேவா? ஸோ இதில் இருந்துட்டு வேறு எந்தவித ஆப்ஷன், வேறு எந்தவித ஆப்ளிகேஷன், ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸ் நம்மளே அனுமதி கொடுத்துக்காமல் யாருமே நம்மளை தொந்தரவு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக மட்டுமே உங்களோட வேலைகள் நல்லபடியாக முடித்து யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யாரும் நம்மளை பற்றி நெகட்டிவ் சொல்லக்கூடாது, சரியா சார்? ஸோ எல்லாருமே எதிர்காலத்தை நோக்கி வாங்க. எல்லாருமே நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணி தரேன். அதுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் இல்லை, 100 ப்ராமிஸ் இல்லை, 1,00,000 ப்ராமிஸ் நான் பண்ணி தருவேன். வெறும் சும்மா வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது. நம்மளோட செயல்களை அடுத்த காலங்கள் பாருங்கள். எல்லாத்துக்குமே சோதனை வரத்தான் செய்யும். அப்படியே நம்ம மட்டும் ஒன்றும் இது இல்லை, சரியா சார்? இப்போ ஒரு கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகிறோம்னா 100 வண்டி நம்மளை தடங்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நம்மளோட இடத்துக்கு போகிறோம் இல்லையா, நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறோம் இல்லையா? ஸோ அந்த எல்லையை மட்டும் பாருங்கள், சரியா? எல்லாருமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக போகும், நல்லபடியாக இருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.